கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் 2ஆம் நாளான நிகழ்ச்சியான இன்று பசுமை பூங்கா, திருக்குறள் கண்காட்சி போன்றவற்றை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்பொழுது காண்போம். திருவள்ளுவர் பசுமை பூங்கா, திருக்குறள் கண்காட்சி திறப்பானது தற்பொழுது முதலமைச்சர் பார்வையில் திறந்து வைக்கப்படுகிறது. அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடற்கரை சாலைக்கு திருவள்ளுவர் சிலை என பெயர் சூட்டப்பட்ட நிலையில் பசுமை பூங்கா, திருக்குறள் கண்காட்சி போன்றவற்றை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவின் 2ஆம் நாளான நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, விவரங்கள். அதாவது திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் இன்று தொடங்கியது. விழாவில் தற்பொழுது தமிழக முதல்வர் விழா அரங்கத்தில் அமைந்துள்ள அந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டு வருகிறார். அதனைத் தொடர்ந்து விழா நடக்கும் அந்த விழா மேடைக்கு வர உள்ளார். இங்கு அவர் விழாவில் 4.92 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார். மேலும் புதியதாக சுமார் 1,45,00,000 ரூபாயில் திருவள்ளுவர் நினைவு வாயிலுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இந்த தோரண நினைவு வாயிலானது இந்த கன்னியாகுமரியின் சுற்றுலா மாளிகை அருகில் கட்டப்பட உள்ளது. மேலும் அதனைத் தொடர்ந்து திருக்குறள் கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட முக்கிய நிகழ்வாக முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தவரை இதில் முக்கியமாக ஒரு வெள்ளி விழா மலரையும் தமிழக முதல்வர் வெளியிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து விழா பேருரையையும் தமிழக முதல்வர் இந்த கூட்ட அரங்கில் நடத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் சாலை மார்க்கமாக தூத்துக்குடி விமான நிலையம் செல்கிறார். அதன் பின்பு தங்கம் தென்னரசு தலைமையில் திருக்குறள் சம்பந்தமான பட்டிமன்ற நிகழ்வும் நடைபெறுகிறது. அதில் அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கு நிறைவு பரிசுகளையும் வழங்குகிறார். இந்த நிகழ்வுக்காக கன்னியாகுமரி முழுவதுமே இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரியில் தற்போது காற்றின் வேகமும் அதிகமாக இருப்பதினால் நேற்று திறந்து வைக்கப்பட்ட அந்த திருவள்ளுவர் சிலை கூண்டு பாலத்திற்கு படகு போக்குவரத்தும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பார்ப்போற்றும் வகையில் செய்வார் என்பதற்கு விண்ணை தொடும் வண்ணம் உயர்ந்து நிற்கின்ற இந்த திருவள்ளுவர் சிலை அறிவரசு, திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா 3 நாள் நிகழ்ச்சியாக கோலாகலமாக தமிழக அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய நாள் நிகழ்ச்சியின் நிரல் என்ன அறிவரசு? அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கிய நிகழ்வாக இந்த விழா மேடையில் இப்பொழுது அந்த கண்காட்சியை பார்வையிட்ட பின்பு அவர் வெள்ளி விழா மலரை வெளியிட உள்ளார். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க திருவள்ளுவருக்கான ஒரு வெள்ளி விழா தோரண வாய்ப்பு அடிக்கல் நாட்டுகிறார். கிட்டத்தட்ட அதனை தொடர்ந்து அங்கு உள்ள ஒரு பூங்காவையும், அதாவது வள்ளுவருக்கான ஒரு பூங்காவையும், இந்த நினைவு பூங்காவையும் தமிழக முதல்வர் திறந்து வைக்க இருக்கிறார். அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு சாலைக்கு புதியதாக திருவள்ளுவர் சாலை என ஒரு பெயரிடப்பட்டு அந்த சாலையையும் அவர் தொடங்கி வைக்கிறார். அதற்கு பின்பு விழா பேருரையும் நடைபெறுகிறது. இதில் இந்த விழாவில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் முன்னிலை வைக்கிறாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தங்கம் தென்னரசு தலைமையில அதனை தொடர்ந்து ஒரு கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அதுல சமகாலத்தில் வள்ளுவர் என்ற தலைப்பில் பேராசிரியர் கருணானந்தனும், வள்ளுவர் போற்றும் சமய நல்லிணக்கம் என்ற தலைப்பில் செந்தலை கௌதமன் உள்ளிட்ட பலரும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொள்றாங்க. இந்த திருக்குறள் கடற்கரையில் நாட்டப்படும் அந்த திருவள்ளுவர் சாலையில ஒரு பூங்காவும் இன்னைக்கு தமிழக முதல்வரால் தொடங்கி வைக்கப்படுகிறது. வாழ்க வள்ளுவர் புகழ். மனித சமுதாயத்திற்கு வாழும் வழியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துச் சொன்ன அறிவு பெட்டகம் திருவள்ளுவர். அவரை கொண்டாடி இருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இதோ இன்று வெள்ளி விழா கொண்டாடுகிறார் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குமரிமுனையில் திருவள்ளுவர் சிலையினை எழுப்பி அதனை திறந்து வைத்த போது இதோ திருவள்ளுவரின் இந்த மரச்சிலையினை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தினார்கள். அந்த மரச்சிலைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மரியாதை செலுத்தி சிறப்பித்துள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.